தமிழ் வணக்கம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் இன்னும் அதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு மவுஸ் நாங்கள் வாங்கியிருந்தோம். கொஞ்ச நாளுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா என்னோட சிஸ்டத்துக்கு பார்த்தீங்கன்னா ஒரு மவுஸ் தேவைப்பட்டுச்சு. அப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் ஒரு கேமிங் மவுஸ் வாங்கலாம் அப்படின்ற ஐடியாவில் இருந்துச்சு. ஸோ அது யூஎஸ்பி மவுஸாக வாங்கினா நான் லேப்டாப்புக்கும் யூஸ் பண்ணிக்கலாம், அதே மாதிரி சிஸ்டத்துக்கு யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு தோணுச்சு. ஸோ அப்போ இருக்கிறதுலே கம்மி பட்ஜெட்டில் எனக்கு ஒரு கேமிங் மவுஸ் பார்க்கும்போது zebronicsலேருந்து ஒரு நல்ல கேமிங் மவுஸ் பார்த்தீங்கன்னா இருந்துச்சு. ஸோ அதுதான் நீங்கள் வீடியோ அன்பாக்ஸ் பண்ண போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். வீடியோக்குள்ளே போயிட்டு இதோட ஃபுல் ரிவ்யூ பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ எடுத்தோடனே இந்த கேமிங் மவுஸ் பொறுத்த வரைக்கும் ரொம்ப கம்மியான பட்ஜெட் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ கம்மியான பட்ஜெட்டில் இதுக்கு ஏதாவது மைனஸ் கொடுத்துருக்காங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா ப்ரொப்ரைட்டரியாக எதுவுமே கொடுக்கல. அது மட்டும் இல்லாமல் இது ஒரு யூஎஸ்பி மவுஸ். ஸோ இன்டர்ஃபேஸ் பார்த்தீங்கன்னா மேலே ட்ரான்ஸ்ஃபார்ம், அதாவது ப்ரீமியம் கேமிங் மவுஸ், அது zebronics கேமிங் ட்ரீம் அப்படின்னு போட்டிருக்காங்க. zebronicsோட transformer-m அப்படின்றது. ஸோ இதை நீங்கள் பை பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லிங்க் இருக்குது, அதை வச்சு நீங்கள் பை பண்ணிக்கலாம். ஃப்ளிப்கார்ட் லிங்க் உங்களுக்கு கொடுத்துருக்கேன், அதை வச்சு நீங்கள் பை பண்ணிக்கலாம். இல்லை zebronics.comல போய் இதை பை பண்ணாலும் பை பண்ணிக்கலாம். ஸோ உங்கள் இஷ்டம் தான் இதில் பை பண்ணுறது அப்படின்றது. ஸோ இந்த சைடில் பார்த்தீங்கன்னா சில ப்ரீமியம் அதே விஷயம் தான் இந்த சைட்லையும் பார்த்தீங்கன்னா மென்ஷன் பண்ணியிருக்காங்க. பட் பேக்கில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு என்னென்ன கீ ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. 7 விதமான எல்இடி இருக்குது, அதேமாதிரி அதாவது எக்கனாமிக் டிசைனாக. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி. இதில் கொடுத்துருக்க பாதி விஷயங்கள் பார்த்தீங்கன்னா யூஸ்லெஸ் தான். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஃபார்வர்ட் அண்ட் பேக்வேர்டு பட்டன் கொடுத்துருக்காங்க, அது என்ன அப்படின்றத பார்ப்போம். அதே மாதிரி இந்த கோல்டு பிளேட்டட் யூஎஸ்பி கொடுத்துருக்காங்களாம். ஸோ இந்த கோல்டு பிளேட்டட் யூஎஸ்பின்றது பார்த்தீங்கன்னா ஒரு மார்க்கெட்டிங் டேம். ஸோ இதை பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒருவேளை கோல்டு பிளேட்டடா அப்படின்னு நினச்சி ஏமாந்துடாதீங்க, ஓகேவா தான். ஸோ மேலே இதை பார்த்தீங்கன்னா மேலே இருந்து ஓப்பன் பண்ணலாம். ஸோ இதோட எம்ஆர்பி ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 5000லாம் இல்லை, 550 ரூபா அப்படின்னு போட்டிருக்காங்க. பட் நான் வாங்கினது 520 ரூபாய்க்கு ஃப்ளிப்கார்ட்டில் தான், ஓகேவா. ஸோ ஓப்பன் பண்ணோடனே பார்த்தீங்கன்னா டேரெக்டாக இதில் பார்த்தீங்கன்னா எந்த கவரேஜ் இல்லை பேக்கேஜ் இந்த மாதிரி விஷயங்கள் எதுவுமே கொடுக்கல. டேரெக்டாக பார்த்தீங்கன்னா நம்மளோட மவுஸை பார்த்தீங்கன்னா ஒரு கவரில் கொடுத்துருக்காங்க. ஸோ ரொம்ப குவாலிட்டி கம்மியால் கவரில் கொடுத்துருக்காங்க. ஸோ இதை பார்த்தீங்கன்னா சைடில் ஃபஸ்ட்டு வேறு என்ன இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு யூசர் மேனுவல் நினைக்கிறேன். எஸ், யூசர் மேனுவல் பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. ஸோ ப்ளக் அண்ட் ப்ளே தான். இதுக்கு போய் எதுக்காக கொடுத்துருக்காங்க அப்படின்றது எனக்கு சத்தியமாக புரியல. இருந்தாலும் ஒரு சின்ன யூசர் மேனுவல் கொடுத்துருக்காங்க, இதை நீங்கள் படித்து பார்த்துக்கலாம். பட் தேவையில்லை, ஓகேவா. ஸோ அவ்வளோதான். பார்த்தீங்கன்னா பாக்ஸில் வேறு எதுவுமே கொடுக்கவில்லை. ஸோ இப்போ மவுஸ் எப்படி இருக்குன்றதை பார்ப்போம். ஸோ மவுஸை பொறுத்த வரைக்கும் இது வரைக்கும் நிறைய மவுஸ் நீங்கள் கேமிங் மவுஸ் பார்த்துருந்தீங்க அப்படின்னா இது உங்களுக்கு பெரிய டிசைனாக தெரிய போகிறது கிடையாது. பட் ஒருவேளை நான் பெருசாக கேமிங் மவுஸ்லாம் யூஸ் பண்ணது இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்களா இருக்கும் சமயத்தில் ஸோ இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு டிஃப்ரெண்ட்டான டைப்பாக தான் இருக்கும். பட் நான் ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா கேமிங் மவுஸ் நிறைய யூஸ் பண்ணியிருக்கேன். அதை வச்சு பார்க்கும்போது இது பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு நல்ல மவுஸ், அதாவது கம்மியான பட்ஜெட்டில் ஒரு நல்ல மவுஸ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா முக்கியமான விஷயம், ஸோ உங்களோட பேக் அண்ட் ஃப்ரண்ட் பட்டன் அப்படின்னு சொன்னாங்க பார்த்தீங்களா. ஸோ அது பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இருக்குது. ஸோ கரெக்டாக பார்த்தீங்கன்னா நீங்கள் மவுஸை பிடிக்கும்போது கரெக்டான ஏரியாவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ஃப்ரண்ட் அண்ட் பேக் பட்டன் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டீல் மெட்டீரியலில் கொடுத்துருக்காங்க. பட் ஃபுல் அண்ட் ஃபுல்லாக பிளாஸ்டிக் தான், அதையும் நீங்கள் இந்த இடத்துல மென்ஷன் பண்ணி ஆகணும். பட்டன் நல்லா கிளிக்கியாக இருக்குது. அதே மாதிரி உங்களுக்கு அந்த ரோல் பால்னு சொல்லுவாங்கள்ல, ஸோ அந்த ஸ்க்ரோல் அந்த இது பார்த்தீங்கன்னா நல்லா கொடுத்துருக்காங்க. பட் இது கொஞ்சம் பார்த்தீங்கன்னா வித்தியாசமான டிசைனில் கொடுத்துருக்காங்க, அதுவும் ஒரு நல்ல விஷயம். அது மட்டும் இல்லாமல் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா டிபிஐ கண்ட்ரோல் பார்த்தீங்கன்னா சென்டரில் கொடுத்துருக்காங்க. ஸோ டிபிஐ கண்ட்ரோல்லாம் சும்மா ஒரு மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி இதுன்னு தான் நான் சொன்னேன். ஸோ அதே மாதிரி தான் இதுவும். ஸோ இந்த டிபிஐ கண்ட்ரோல்லாம் சும்மா ஓகேவா. ஆனால் டிபிஐ கண்ட்ரோல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நார்மலாக யூஸ் பண்ணுறதுக்கும் கொஞ்சம் வித்தியாசம் தெரியும். அடுத்து இந்த கேபிளை பற்றி நிறையா பேசுனாங்களே அப்படின்னு சொன்னோம்னா இந்த கேபிளும் நல்ல கேபிள் மாதிரி தான் தெரியுது. ஸோ நல்லா பார்த்தீங்கன்னா ஒரு டைட்டான ரேப் பண்ணி வச்சுருக்காங்க, ஓகேவா. ஸோ இந்த கேபிளை பொறுத்த வரைக்கும் ஓரளவுக்கு நல்ல கேபிள் தான் நான் நினைக்கிறேன். ஏன் அப்படின்னா நார்மலாக பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு கெப்பாசிட்டர் வேறு கொடுத்துருக்காங்க. ஸோ கெப்பாசிட்டர் தான் இது. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா மவுஸோட முன்னாடி மாற்ற இடமா இருக்கட்டும் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக நல்லா இருக்குது. அதே மாதிரி இந்த இடத்துல கனெக்ட் ஆகிறது மேக்ஸிமம் மவுஸில் கனெக்ட் ஆகிற பாயிண்ட்டை பார்த்தீங்கன்னா எப்பவுமே லூஸாக தான் வச்சுருப்பாங்க. பட் இது அந்த அளவுக்கு இல்லை அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். ஸோ எப்படி யூசேஜில் எப்படி இருக்குது அப்படின்றத இப்போ பார்ப்போம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த மவுஸ் கம்பேபிலிட்டி எப்படி இருக்குன்றதை பார்க்கணும் அல்லவா. ஸோ கரெக்டான இடத்துல பார்த்தீங்கன்னா அந்த லெஃப்ட் கிளிக்காக இருக்கட்டும், அதே சமயத்தில் ரைட் கிளிக்காக இருக்கட்டும், ரெண்டுமே பார்த்தீங்கன்னா நல்ல இடத்துல அப்ரிஷியேட்டாக பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி ஸ்க்ரோல் பார் மட்டும் எனக்கு கொஞ்சம் இடிக்கிற மாதிரி இருந்துச்சு. பட் பேஸ்ட் ஆன் த யூசர் எப்படி இருக்கும் அப்படின்றது தெரியல. பட் கேமிங்கு பார்த்தீங்கன்னா ஸ்க்ரோல் அவ்வளோவா யூஸ் பண்ண போகிறது கிடையாது. பட் யூஸ் பண்ணுறவங்க
அதாவது ஒரு ஆஃபீஸ் ஒர்க்குக்கு இந்த மவுஸ் வாங்கலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வாங்க வேணாம். ஏன்னா ஸ்க்ரோல் பார் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஸோ அதை பழகிறதுக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நாள் எடுக்கும். ஸோ அதனால் நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா ஸ்க்ரோல் பார் வந்து கொஞ்சம் நல்லா இல்லை, ஆஃபீஸ் ஒர்க்குக்கு நீங்கள் வாங்க வேணாம். மற்றபடி கேமிங் ஒர்க் இல்லை வீடியோ எடிட்டிங் இந்த மாதிரி விஷயத்துக்கு பார்த்தீங்கன்னா இந்த தாராளமாக வாங்கலாம். அதே மாதிரி இந்த ஃப்ரண்ட் அண்ட் பேக் பட்டன் பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. ஸோ இதை வச்சு நம்ம எதுலனாலும் யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம விண்டோ ஃபைல் எக்ஸ்ப்ளோராக இருக்கட்டும் இல்லை ப்ரௌசராக இருக்கட்டும் ஃப்ரண்ட் அண்ட் பேக் போயிட்டு வந்து கொள்ள முடியும். ஸோ அது ஒரு நல்ல விஷயமா இதில் கொடுத்துருக்காங்க. ஆனால் நம்ம வெப்சைட் டு வெப்சைட் ஸ்விட்ச் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா இது யூஸ்ஃபுல்லாக இருந்தாலும் சில நேரத்தில் பார்த்தீங்கன்னா இது நம்ம பிடிக்கும் போது பார்த்தீங்கன்னா அந்த பட்டன்ஸ் கொஞ்சம் என்ன சொல்கிறது, புதுசாக யூஸ் பண்ணுறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு நெகட்டிவாக தான் இருக்கும். ஏன்னா என்னடா இது இங்கே எனக்குள்ளே என்னமோ வாசிட்டே இருக்குது அப்படின்ற மாதிரி தோணும். மற்றபடி இந்த மவுஸ் நல்லா இருக்குது. அதே மாதிரி கேமிங் மவுஸ் அப்படின்னு சொல்கிறதுனால இந்த டிசைனை பொறுத்த வரைக்கும் டிரான்ஸ்ஃபார்மர் லோகோ வருதா அப்படின்றத பாருங்கள். ஸோ உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். டிரான்ஸ்ஃபார்மர் லோகோ உங்களுக்கு தெரியுது அப்படின்னா தயவு செஞ்சு சொல்லுங்கள். பட் எனக்கு பார்த்தீங்கன்னா இதை பார்த்தோன்னே பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்ஃபார்மர் லோகோ அப்படின்றதே தெரியலை. பட் உங்களுக்கு தெரியுதா அப்படின்றத நீங்கள் சொல்லுங்கள், ஓகேவா? மற்றபடி பார்த்தீங்கன்னா அந்த டிபிஐ கண்ட்ரோல். ஸோ டிபிஐ கண்ட்ரோலை பொறுத்த வரைக்கும் பெரிய டிஃப்ரென்ஸ் என்னால் அக்யூரேஷனாக பார்க்க முடியல. பட் டிபிஐ கண்ட்ரோல் நம்மளால் செக் பண்ண முடியுது. ஒவ்வொரு தடவை யூசேஜை பொறுத்த வரைக்கும் நம்மளால் செக் பண்ணவும் முடியுது. நல்ல ஸ்பீடை பொறுத்த வரைக்கும் நம்மளால் கண்டிப்பாக ரெக்கமெண்டேஷன் பண்ண முடியும். ஏன்னா அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா டிபிஐ பார்த்தீங்கன்னா டிஃபரன்ஸ் கொடுத்துருக்காங்க. இன்னும் பார்த்தீங்கன்னா நார்மல் மோட். ஸோ அது பார்த்தீங்கன்னா நார்மல் மவுஸ் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா ஓரளவு ஸ்பீடாக இருக்கும். அதுக்கப்புறம் அதை விட ஸ்பீடாக இருக்கும், அதை விட இன்னும் ஸ்பீடாக இருக்கும். ஸோ கேம் விளாட்றவங்களுக்கு ஒரு வேளை யூஸ் பண்ணணும் அப்படின்னா ஒவ்வொருத்தவங்க தனிப்பட்ட டிபிஐ பார்த்தீங்கன்னா செலக்ட் பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம், ஓகேவா? ஸோ அவ்வளோதான் எங்கள் வீடியோ முடிஞ்சிச்சு. ஸோ இந்த வீடியோவில் நம்ம இந்த கேமிங் மவுஸை பற்றி ஃபுல்லாக பார்த்துட்டோம். ஸோ இந்த கேமிங் மவுஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வாங்கலாமா அப்படின்னு ஒரு வாரத்தில் எனக்கு கேட்டிங்க அப்படின்னா கேமிங் அண்ட் எடிட்டிங், ஸோ இந்த ரெண்டு விஷயத்துக்கு நீங்கள் இதை கம்பேர் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா தாராளமாக வாங்கலாம். பட் ஆஃபீஸ் ஒர்க்கு இல்லை நிறைய ஃபோல்டர்ஸ் நான் ஸ்விட்ச் பண்ணி போகணும், ஸ்க்ரோல் பார் எனக்கு அதிகமாக யூசேஜ் இருக்குது அப்படின்றவங்களுக்கு நான் கண்டிப்பாக ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன். நீங்கள் நார்மலான ஒரு ஆஃபீஸ் மவுஸ் வாங்கிக்கலாம். பட் இந்த மவுஸ் கேமிங்க்கு செம்மையாக இருந்துச்சு. நாங்களும் டெஸ்ட் பண்ணும்போது நல்லாவே இருந்துச்சு, ஓகேவா? ஸோ அவ்வளோதான் எங்கள் வீடியோ முடிஞ்சிச்சு. ஸோ இதை பார்த்தீங்கன்னா கேமர்ஸ் தாராளமாக வாங்கலாம். ஸோ அவ்வளோதான் எங்கள் வீடியோ முடிஞ்சிச்சு. ஸோ இந்த வீடியோ பிடிக்கிறது உங்களுக்கே தெரியும். பிடிச்சிருந்தா லைக் கொடுங்க. புதுசாக வாங்க சப்ஸ்கிரைப் பண்ணிங்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி ஆல்ல செட் பண்ணுங்கள். ஆல்ல செட் பண்ணால் போகிற வீடியோ நோட்டிஃபிகேஷனாக வரும். அதை விட சோஷியல் மீடியா லிங்க்லாம் இருக்குல்ல, அது வந்து உங்கள் டிஸ்கிரிப்ஷன் அடையாளம் இருக்குது. உங்களுக்கு வேணும் எங்களை ஃபாலோ பண்ணிக்கலாம். ஃபாலோ பண்ணால் இது மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான கணக்கு உங்களுக்கு தாறுமாறாக கிடைக்கும். அதனால் ஸ்டே டியூன் ஜஸ்டிகே அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ நம்ம இதோடய முடிச்சுக்கிறோம். ஓகே, இந்த வீடியோ நீங்கள் ஷேர் பண்ணிங்கன்றது தெரியும். ஓகே, பாய்.